சரவாங்கி வந்துங்க முதல்ல என்னன்னா சிம்டம்ஸ் மூட்டு மூட்டா கொஞ்சம் வலிக்க ஆரம்பிக்கும் எல்லா பக்கமே. அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் வந்து வீக் மர ஆரம்பிச்சிருக்கும். பெரிய வீக் மர ஆரம்பிச்சிரு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல 2 வருஷம் 3 வருஷம் விரலையே மடக்க முடியாதுங்க. காலை மடக்க முடியாது, ரொம்ப சிரமப்படுவாங்க. அதாவது அந்த உள்ள இருக்கிற எலும்புகளே சொரசொரன் ஆகி போயிருங்க. அந்த அளவுக்கு பாதிப்பாயிரும். அப்போ இது இனத்தால வருதுன்னா உடம்பு பலவீனமாவே ரொம்ப நாள் வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு செய்ய வேண்டிய வேலை என்ன, முதல்ல மைனஸ் பண்ணக்கூடியது உடம்புல வந்து எது எது குறை பண்ணுதோ, உதாரணம் ஆஸ்கா சக்கரைங்க, டீ காப்பி, இந்த ஆல்கஹால், இந்த மாதிரி பொயில இந்த மாதிரி மைனஸ் பண்ணக்கூடிய பொருள்களை வந்து தவிர்த்துடணும். இப்போ நாம் செய்ய வேண்டியது என்னன்னா காலையில இருந்துச்சுமே நல்லெண்ணெயில ஆயில் புல்லிங் பண்ணிட்டு நம்ம பல்பொடியில பல் விளைக்கிறது, இந்த ஜீவசக்தி அல்வா வந்து காலையில எடுத்துக்கணும். எடுத்து அந்த ஹியூமிடிட்டி பவர் அதிகமாகுது, அப்போ நோயினுடைய எதிர்ப்புத்தன்மை அதிகமாயிருக்கு. மழை மூழ்கிட்டீங்க அதுக்கு அடுத்து ஒரு 1/2 மணி நேரத்துல. அப்புறம் டிஃபனுக்கு ஹெல்த் மிக்ஸுங்க, நைட்டு கடுக்காய் ஜூஸ், அதே மாதிரி பச்சை காய்கறி சேலட்டு, ஃப்ரூட் சேலட்டு, இந்த மாதிரி உணவு முறைகள் மாத்திட்டு தொடர்ந்து பண்ணிட்டுலாம். மேல வந்து நொச்சி தைலங்கம்மா, இந்த தைலத்தை வந்து வாரத்துல 2 நாள் நம்ம உடம்பு ஃபுல்லா போட்டு வாரத்துல 2 நாள் போட்டு வெந்நீர் பொடி, தலை இருக்குங்க வெந்நீர் பொடி போட்டு ஆய் பிடிச்சு குளிச்சாங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுவாங்க. இல்ல பாதிப்பு குறைவா தான் இருக்குதுன்னா அந்த இடத்துல மட்டும் எங்க வலிக்கோ அந்த இடத்துல மட்டும் இந்த நொச்சி தைலத்தை போட்டு இந்த முடிச்சு ஒத்தனம் கொடுத்துக்கலாங்க. முடிச்சு ஒத்தனம் கொடுத்தாங்கன்னா அதுல இருந்து வழியில இருந்து வெளியே வந்துடலாம். பட் இதுக்கு கண்டிப்பா ஒரு 3 மாசம் மாதிரி செய்யணும்.